இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி மரவள்ளி கிழங்குல சீஸ் ஃப்ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலில் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக எடுத்த அப்புறம் நம்ம ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிக்க வச்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 70% வெந்தால் போதுங்க. அப்புறம் இது மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாங்க. இது நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம பாயில் பண்ண வச்சதை இதில் போட்டுக்கலாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க. இது மேலே ஊற்றுக்கு க்ரீமி சாஸுங்க. அதுக்கு கொஞ்சம் பட்டர், கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ஆஃப் மில்க்குங்க இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்கானோடனே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்ட அப்புறம் அது கூட கொஞ்சம் பெப்பர், அது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்காயிருங்க. இது கூட ஒரு 3 ஸ்லைஸ் ஆஃப் சீஸுங்க. உங்களுக்கு வேணும்னா 4 கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, க்ரீமியான சாஸ் ரெடிங்க. இதை மேலே ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸுங்க. டாப்பியாக்கோ சீஸ் ஃப்ரைஸ் ரெடிங்க.